This video is brought to you by Study with Scert. Okay, நம்ம இப்போ ஹைட்ரஜனில் பார்ட் 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ பார்ட் 5 பார்க்கலாம். ஓகே, ஹார்ட் வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர், அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹார்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டரில் என்ன இருக்குன்னா மினரல் அயான்ஸ் இருக்கும். மினரல் அயான்ஸ் என்னதுலாம்னா சாலிபிள் மெட்டல் அயான்ஸ் ஜஸ்ட் மெக்னீஷியம், கால்சியம், அயன், அலுமினியம், மேங்கனஸ் வந்து குட்டி அமௌண்ட்டில் இருக்கும். பட் ஹார்ட் வாட்டரில் மேக்ஸிமம் என்ன இருக்குன்னா மெக்னீஷியம் அண்ட் கால்சியம். இது வந்து ஹை அமௌண்ட்டில் இருக்கும். கம்மி அமௌண்ட்டில் இருக்கிறது என்னென்ன சால்ட்ஸ்லாம்னா மேங்கனஸ், அலுமினியம், மேங்கனஸ், அயன் வந்து கம்மி. இந்த மாதிரி மினரல் அயான்ஸ் எப்போ வாட்டரில் மினரல் அயான்ஸ் இருந்தால் அதை வந்து நம்ம ஹார்ட் வாட்டர் அப்படி சொல்கிறோம். ஓகேவா, ஹார்ட் வாட்டர் சொல்கிறோம். ப்ரெசன்ஸ் ஆஃப் திஸ் மெட்டல் இந்த மாதிரி மினரல் அயான்ஸ் இருக்குது. அதை எப்படி ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டராக டிஃபரன்ஷியேட் பண்ணுதாங்க அதான் இப்போ பார்ப்போம். ப்ரெசன்ஸ் ஆஃப் திஸ் மினரல் சால்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் பைகார்போனேட். ஃபஸ்ட்டு பைகார்போனேட்டில் இருக்கணும். பைகார்போனேட் அண்ட் குளோரைட் சல்ஃபேட் மேக்ஸ் த வாட்டர் ஹார்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. பைகார்போனேட்னா HCO3 and then குளோரைடு, சல்ஃபேட்டு, இது எல்லாமே வாட்டரை வந்து என்ன தான் மேக் பண்ணுதுன்னா ஹார்டாக மேக் பண்ணுது. ஹார்ட் வாட்டர் ஃபார்மேஷன். ஓகேவா, ஹார்ட் வாட்டரை வந்து when water is boiled, carbonate, magnesium and calcium presented gets precipitated. Carbonate of magnesium and calcium, carbonate வந்து bicarbonate வந்து changed into hydroxide மாறும் எப்போ நம்ம இதை ஹீட் பண்ணல. ஓகே, on the other hand, water free from soluble salts of calcium and magnesium is called soft water. இந்த soft water calcium, magnesium absent ஆயிருந்தா அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா சாஃப்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர் சொல்கிறோம். ஓகேவா, ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர். ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர்னா ஹார்ட் வாட்டரில் கால்சியம், மெக்னீஷியம் ப்ரெசென்ட்டாக இருந்தால் அது ஹார்ட் வாட்டர், அண்ட் ஆப்சென்ட்டாக இருந்தால் அது வந்து சாஃப்ட் வாட்டர் சொல்கிறோம். அந்த கால்சியம், மெக்னீஷியம் எப்படிலாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா பைகார்போனேட்டில், குளோரேட் அண்ட் சல்ஃபேட் இந்த மாதிரி இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எஸ், நெக்ஸ்ட் 2 டைப் ஆஃப் ஹார்ட்னஸ் இருக்குது. டெம்பரரி ஹார்ட்னஸ், பெர்மனன்ட் ஹார்ட்னஸ். அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். டெம்பரரி ஹார்ட்னஸ். ஃபஸ்ட்டு டெம்பரரி ஹார்ட்னஸ் அப்படின்னா என்னதுன்னா பைகார்போனேட்ஸ் ஆஃப் மெக்னீஷியம், பைகார்போனேட்ஸ் கால்சியம், மெக்னீஷியம் பைகார்போனேட் இருந்ததுன்னா அது டெம்பரரி ஹார்ட்னஸ். இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுவாங்கன்னா பாயிலிங் த ஹார்ட் வாட்டர். ஃபஸ்ட்டு பாயில் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஃபில்டர் பண்ணணும். ஓகே, இது இப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம். பாயில் பண்ணையில் என்ன ஆகும்னா பைகார்போனேட் வந்து insoluble bicarbonate வந்து bicarbonate is converted into carbonate convert ஆகி precipitate ஆயிடுது. ஓகேவா, carbonate leads to their precipitation. magnesium carbonate thus form hydrolyzed to give insoluble magnesium hydroxide. அதுக்கு அடுத்து அந்த மெக்னீஷியம் அந்த கார்போனேட்டை நம்ம வாட்டரோடு ட்ரீட் பண்ணால் நம்மளுக்கு ஹைட்ராக்சைடு கிடைக்கும். இது பாருங்கள், இது கால்சியம் கால்சியம் பைகார்போனேட், கால்சியம் பைகார்போனேட் CaHCO3 ஆஃப் கால்சியம் பைகார்போனேட். இதை நம்ம ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு கால்சியம் கார்போனேட் கிடைக்கும் ப்ளஸ் வாட்டர். கால்சியம் கார்பனேட் போக வாட்டர் கிடைக்கி கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் ஆகும். எப்பவுமே ஒரு பைகார்பனேட் சால்ட்டை ஹீட் பண்ணினா நமக்கு கார்பன் டை ஆக்சைடு இவால்வ் ஆகும். இது ரொம்ப கம்பல்சரி. அண்ட் தென் அதே மாதிரி மெக்னீஷியமுக்கும் இது பண்ணனா இங்கே மெக்னீஷியம் போட்டால் இங்கே வந்து மெக்னீஷியம் கார்பனேட் கிடைக்கும். நம்மளுக்கு மெக்னீஷியம் கார்பனேட் கிடைக்கும் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் சேம் ப்ராசஸ். ஆனால் அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா அந்த மெக்னீஷியம் கார்பனேட் வாட்டர் திருப்பியும் மோர் வாட்டர் ஆட் பண்ணையில் நம்மளுக்கு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ப்ளஸ் அந்த கார்பனேட் இஸ் சேஞ்ச் இன்டு ஹைட்ராக்சைட் ப்ளஸ் இந்த கார்பன் டை ஆக்சைடு நம்மளுக்கு லிபரேட் ஆகுது. ஓகேவா, இந்த ரிசல்ட்டிங் ப்ரிசிபிடேட் கேன் பி ரிமூவ்டு பை ப்ரிசிபிடேட் எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் மூலமாக ரிமூவ் பண்ணிடலாம். ஆல்டர்னேட்டிவ்லி இன்னொரு ப்ராசஸ் இருக்குது, கிளார்க்ஸ் மெத்தட்னா என்னதுன்னா லைம் இஸ் ஆடட் டு ஹாட் வாட்டர் கண்டெய்னிங் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் அண்ட் ரிசல்ட்டிங் கார்பனேட் அண்ட் ஹைட்ராக்சைட் கேன் பி ஃபில்டர்ட் ஆஃப். லைம் ஆட் பண்ணுவாங்க நம்மளுக்கு. லைமில் இங்கே லைம் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்ம லைம் சொல்கிறாங்க. அந்த லைம் ஆட் பண்ணையில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா வாட்டரில் இருக்கிற கால்சியம் கார்பனேட் ப்ரிசிபிடேட் ஆகிடுது அண்ட் வாட்டர் ரிமூவ் ஆகிடுது. பைகார்பனேட்டில் நம்ம லைம் ஆட் பண்ணணும். கால்சியம் ஹைட்ராக்சைடு அதாவது லைம் கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணையில் நம்மளுக்கு அது வந்து கார்போனேட்டாக ப்ரிசிபிடேட் ஆகி போயிடுது. அதுதான் கால்சியம் பைகார்பனேட் ப்ளஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு ஈக்குவல் டு கால்சியம் கார்போனேட். இதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் பேலன்ஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட்டு இதை தான் நம்ம கிளார்க்ஸ் மெத்தடில் காமனாக என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால் லைம், தட் இஸ் த பேசிக் கால்சியம் ஹைட்ராக்சைடு, இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு நம்ம பைகார்பனேட் பார்த்தாச்சு. அது போக மீதி என்னது இருக்குது? குளோரைட்டும் சல்ஃபேட்டும். அப்போ அதான் குளோரைட் சல்ஃபேட் வாட்டரில் இருந்தால் அது வந்து இட் மேக்ஸ் த வாட்டர்
permanent presence of soluble salts of magnesium and calcium in the form of chlorides and sulfates. அது வந்து permanent hardness. Bicarbonate இருந்தால் temporary, chloride and sulfate இருந்தால் permanent hardness. It can be removed by adding washing soda which reacts with metal. Chloride and sulfate form insoluble carbonate. Washing soda na என்னதுன்னா sodium carbonate. Na2CO3 sodium carbonate. Washing soda இதை நம்ம ஆட் பண்ணணும். ரெண்டு permanent hardness ரிமூவ் பண்ணதுக்கு washing soda ஆட் பண்ணால் இந்த chloride salt வந்து கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகும் and sulfate கார்பனேட்டாக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு ஹார்ட்னஸ் ரிமூவ் ஆயிடும். இன் அதர் வே டு சாஃப்டன் இன்னொரு ப்ராசஸும் இருக்குது. அந்த பேர் தான் அயன் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். அயன் எக்ஸ்சேஞ்ச்னா என்னன்னா ஜியோலைட் யூஸ் பண்ணுவோம். ஜியோலைட் ஆர் ரெசின், அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின் ஆக்சுவலாக இது சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் பேர் அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின். இதில் நம்ம ஆக்சுவலாக என்ன யூஸ் பண்ணுவோம் அயன் எக்ஸ்சேஞ்ச் ரெசின்லனா ஜியோலைட். இந்த ப்ராசஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஜியோலைட் யூஸ் பண்ணணும். ஜியோலைட்ஸ் ஆர் ஜியோலைட்டோட ஃபார்ம் என்னன்னா ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினியம் சிலிகேட். ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினியம் சிலிகேட். ஹைட்ரேட்டட்னா வாட்டர் இருக்குது, சோடியம் இருக்குது, அலுமினியம் இருக்குது, சிலிகேட், அதுதான் ஹைட்ரேட். காமன் ஃபார்முலா ஆஃப் ஜியோலைட் என்னது, NaO Al2O3 dot x moles of SiO2 dot y moles of H2O. இதில் எக்ஸோட ரேஞ்ச் ஒயோட ரேஞ்ச் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஜியோலைட்டில் போரஸ் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னா ஹோல்டு இருக்கும். and then it is monovalent sodium atoms are held with harness produced by metal ions. இந்த சோடியம் வந்து கால்சியம் ஆர் மெக்னீஷியம் அயான்ஸை ஹோல்டு பண்ணிக்கிடுது. அது போக இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் கன்வீனியன்ட்லி NaZ சோடியம் ஜியோலைட். ஓகேவா. சோடியம் ஜியோலைட் அதுதான் அந்த ஹைட்ரேட்டட் சோடியம் அலுமினியம் சிலிகேட்டை நம்ம சிம்பிளாக சோடியம் NaZ இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுதாங்க. ஓகேவா. அண்ட் இட் ரியாக்ட்ஸ் வித் தி மெட்டல் அதாவது அந்த மெட்டல் 2+ என்னது, திஸ் மெட்டல் இஸ் நத்திங் பட் இட் இஸ் கால்சியம் ஆர் மெக்னீஷியம் and it leads to the formation of magnesium bonds with zeolite and 2 moles of Na+ is precipitated. Okay, இதுதான் ion exchange method. அதுக்கடுத்து when exhausted the materials can be regenerated by treating with aqueous sodium chloride. இந்த மெட்டீரியல் எல்லாமே ஜியோலைட் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக precipitation ஆன பிறகு நம்ம இந்த ஜியோலைட் மெட்டலோட ஃபார்ம் ஆகிருக்கிறத சோடியம் குளோரைடோட திருப்பி ட்ரீட் பண்ணால் நம்மளுக்கு என்னது கிடைக்கும்னா Na2Z divided ப்ளஸ் metal chloride. நமக்கு வந்து திருப்பி metal chloride கிடைச்சிடும். sodium chloride metal chloride. Zeolite or resin and they are released replenished with sodium ions. First அந்த zeoliteல capture ஆயிருக்கு and then it gets released from the sodium ions. இதுதான் என்னதுன்னா permanent hardness of water. Next இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. கால்சியம் 2+ ஆர் மெக்னீஷியம் 2+ இருக்குது. இது NaCl சொல்யூஷனில் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஜியோலைட்டோட ஃபார்ம் ஆகி Na+ சொல்யூஷன் ஒரு ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இதுதான் ஜியோலைட் ஸ்ட்ரக்சர், பட் இது தேவையில்லை உங்களுக்கு. அண்ட் தென் ஹெவி வாட்டர். வாட் இஸ் ஹெவி வாட்டர்? சொன்னோம்ல டியூட்டேரியம் ஆக்சைடு. ஹைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் வாட்டர். 2 moles of hydrogen reacts with 2 water to form 2 molecules of அதே மாதிரி deuterium reacts with oxygen to form deuterium oxide. This deuterium oxide is called as heavy water. இந்த ஹைட்ரஜனில் இருந்து ஃபார்ம் ஆகுது நம்ம வாட்டர் சொல்கிற மாதிரி deuterium oxide is known as heavy water. Okay, heavy water deuterium oxide is the oxide of heavy hydrogen. Okay, one part of water, heavy water is present in 5000 parts of ordinary water. 5000 parts of ordinary waterல வந்து 1 part of heavy water இருக்குது. ஓகேவா. 5000 parts of ordinary waterல 1 parts of heavy water deuterium oxide is present. Next வந்து D2O does not, ஆனால் வாட்டரை வந்து நம்ம எலக்ட்ரோலிசிஸ் பண்ணி எடுத்துக்கலாம். D2O does not undergo electrolysis as easily as hydrogen. வாட்டர் இது மாதிரி ஈஸியாக எலக்ட்ரோலிஸ் undergo ஆகாது. நெக்ஸ்ட் வந்து D2O அதே மாதிரி தான் வாட்டரோட ப்ராப்பர்ட்டி கலர்லெஸ், ஆர்டர்லெஸ், டேஸ்ட்லெஸ். கலர் இருக்காது, டேஸ்ட் இருக்காது, ஆர்டர் ஸ்மெல் இருக்காது. டிஃப்ரென்ஸ் என்னென்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் டிஃபர் ஆகுது அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு do you know பாக்ஸ் இருக்குது. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது என்னென்னா ஹாட் வாட்டர் ப்ரொடியூசஸ் லெஸ் ஃபோம் வித் டிடர்ஜென்ட்ஸ். டிடர்ஜென்ட் நம்ம இப்போது வாஷ் பண்ணையில், கிளாத் வாஷ் பண்ணையில் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணால் ஃபோம்னா என்னதுன்னா நிறைய முறை வராது. எதுக்குன்னு கேட்டாங்கன்னா க்ளீனிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சோப் இஸ் ரெடியூஸ். க்ளீனிங் கெப்பாசிட்டி வந்து ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணால் ரெடியூஸ் ஆகுது. ஏன்னா நம்ம சோப்னா என்னது, சோடியம் பொட்டாசியம் செயின்ஸ், ஃபேட்டி ஆசிட் செயின்ஸ் இருக்குது. அது வந்து ரியாக்ட் ஆகையில், அதாவது ஆயிலோட ரியாக்ட் ஆகையில். இப்போது ஸ்டெயின்னா எனது ஆயிலோட ரியாக்ட் ஆகையில் என்ன ஆகும்னா இந்த
சோடியம் பொட்டாசியம் மெக்னீஷியம் மெட்டலோட ரியாக்ட் ஆகல இது ஒரு ஸ்கம் ஆர் ப்ரிசிபிடேட் ஃபார்ம் ஆகி Na+ வந்து வெளியில் போயிருது அதனால தான் ஹார்ட் ப்ரிசிபிடேட் ஸ்கம் ஆர் ப்ரிசிபிடேட் மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் சால்ட்ஸ் which are precipitated as ஸ்கம் ஆர் ப்ரிசிபிடேட் அந்த சோடியம் சால்ட் வந்து மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் சால்ட்டாக கன்வெர்ட் ஆகுறதுனால தான் நம்மளால் க்ளீன் பண்ண முடியும் அந்த டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க மேலேயும் கொடுத்துருந்தாங்க அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அந்த டயக்ராம் ஸோ திஸ் இஸ் a very very important reasoning question ஓகேவா chemical properties of heavy water when compounds containing deuterium or hydrogen are treated with D2O hydrogen undergoes exchange for deuterium அதை தான் நம்ம என்ன சொன்னோம் deuterium exchange reactions சொன்னோம் deuterium exchange reaction this is nothing but this is the deuterium exchange reaction NaOH plus D2O னா நம்ம என்ன செய்யணும்னா hydrogen should be replaced by deuterium and deuterium should be replaced by hydrogen hydrogen is replaced by deuterium HCl plus D2O equal to DCl plus HOD NH4Cl plus D2O equal to just hydrogen க்கு பதிலா நீங்க deuterium போட்டுக்கோங்க and D க்கு பதிலா hydrogen போட்டுக்கோங்க that's it and these exchange reactions are useful to determining the number of ionic hydrogen ஒரு compound எவ்வளவு ionic hydrogen இருக்கு நம்ம இது மூலமா determine பண்ணிக்கலாம் for example D2 வந்து hypophosphorus acid H3PO2 is known as a hypophosphorus acid ஒரே ஒரு hydrogen atom தான் exchange ஆயிருக்கு அதனால இது மோனோ பேசிக் ஆசிட் சொல்லுவோம் ஓகே இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन why H3PO2 is a monobasic acid actually அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் 12th படிப்பீங்க P இருக்கு அதில் ஒரு ஆக்சிஜன் பாண்டாக இருக்கும் and ஒரு OH H3PO2 ஒரு ஹைட்ரஜன் இருக்கு and then ஒரு OH H3PO2 ஸோ ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும் சாரி ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும் ஸோ இந்த ஹைட்ரஜனை மட்டும்தான் இந்த H3PO2 இது H3PO2 இதோட ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது இதை வந்து நம்ம டியூட்டேரியம் D2ஓட ரியாக்ட் பண்ணல நம்மளுக்கு இந்த இது மட்டும் தான் ரீப்ளேஸ் ஆக முடியும் அப்போ நம்மளுக்கு என்ன வரும் இங்கே பதிலாக ஹைட்ரஜன் பதிலாக இங்கே தான் D போட முடியும் அப்போ வந்து நம்மளுக்கு H2DPO2 தான் வரும் ப்ளஸ் இந்த HDO இந்த வெளியில் வந்துடும் இந்த HDO வெளியில் வந்துடும் therefore it is indicating that it is a monobasic acid அதுக்கு some deuterium compounds என்னதுனா Al4C3 aluminum carbide D2 ஓட reaction ALOD3 just C3 பதிலா OD3 போட்டுருவாங்க and then CD4 is liberated and calcium carbide reacts with deuterium oxide to form calcium hydroxide மாதிரி CaOD of twice plus C2D2 plus C2D2 Mg3N2 ना magnesium nitrate அப்போ magnesium OD twice plus ammonia के बदला ND3 that is the ND3 ना என்னது heavy water hydrogen बदला ND3 deuterium போடுவீங்க calcium phosphate அதே மாதிரி calcium hydroxide நமக்கு வாட்டரோட ட்ரீட் பண்ணல கிடைக்கும் deuterium ஓட ட்ரீட் பண்ணல calcium CaOD2 just like that இது என்ன வாட்டர்ல ட்ரீட் பண்ணல என்னதெல்லாம் கிடைக்கும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும் கால்சியம் ஹைட்ராக்சைடு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு கால்சியம் ஹைட்ராக்சைடு அதே இதை நீங்க இங்க எழுதிக்கணும் பட் எக்ஸப்ட் ஹைட்ரஜன் எழுதக்கூடாது டியூட்டேரியம் எழுதணும் ஓகே ஏனா இது திஸ் இஸ் ஹெவி வாட்டர் and then என்னதெல்லாம் ரிலீஸ் ஆகும் இப்போ நம்ம ஹைட்ரஜனோட ரியாக்ஷனா மீத்தேன் ரிலீஸ் ஆகும் இங்க ஈத்தேன் ரிலீஸ் ஆகும் இங்க அமோனியா ரிலீஸ் ஆகும் and இங்க பாஸ்பீன் ரிலீஸ் ஆகும் பட் இங்க எல்லாத்துக்குமே ஹைட்ரஜனுக்கு பதிலா டியூட்டேரியம் எழுதிக்கோங்க that's it and then another question uses of heavy water heavy water uses this is a very very important 3-mark question heavy water is used as a moderator எதனாலனா it lower the energies of the slow neutrons next வந்து in a metabolic reaction யூஸ் பண்ணுதாங்க coolant and it absorbs the heat generated இது ரொம்ப ரொம்ப important question heavy water வந்து nuclear reactorsல energy of neutrons fast neutrons slow பண்ணதுக்கு யூஸ் பண்ணுதாங்க okay and these are the uses of heavy water okay நம்ம படிச்சதுல இருக்க questions பார்க்கலாம் hard water and soft water define hard water define hard water and soft water this is a very very important question 3-mark question define hard water and soft water next வந்து explain temporary hardness and how it can be removed temporary hardness and its removal boiling filtration and the calcium carbonate treat பண்ணது and the next most important question is Clark's method is a very very most important question Clark's method அதுல நம்ம calcium hydroxide யூஸ் பண்ணுவோம் which is nothing but it is our line okay calcium hydroxide and then permanent hardness னா என்னதுன்னா is due to the presence of soluble salts of magnesium and calcium sulfates washing soda இதெல்லாம் இருக்கு so this is about permanent hardness of water இதுக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க and how it can be removed ion exchange method resin or ion exchange method this can be a 5-mark question permanent hardness வந்து எப்பவுமே ஒரு 5M question permanent hardness is a very very important 5-mark question அது எப்படி வரும்னா define permanent hardness how it can be removed how it's removed this can be an important 5-mark question and then next
heavy water. Okay, explain about heavy water and its properties. And next, இது வந்து ரொம்ப hard water produces. Why hard water does not produce foam with detergents? This is a very very important listening question. This can be a 3-mark question. Next question வந்து இந்த deuterium exchange reaction, H3PO2 hypophosphorus acid is a monobasic acid. Why? And then the deuterium exchange reactions கேட்டால் அந்த கொஷினும் எழுதலாம். அண்ட் அது போக நீங்கள் இதுக்கும் ஆப்ஷன் 5-mark கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் இதையும் சேர்த்து எழுதலாம். deuterium exchange reaction. Next question வந்து uses of heavy water. 3 uses of heavy water. This is a very very important 3-mark question. ஓகே, அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீதி இருக்கிற நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் இது பார்க்கலாம். தட் இஸ் ஹைட்ரஜன் பெராக்சைடு. காம்பவுண்ட்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனில் வாட்டர் பார்த்து முடிச்சாச்சு, ஹெவி வாட்டர் பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்காலர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.